வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாங்காய் சம்மந்தி. அதுக்கு தேவையான பொருள் மாங்காய், காஞ்ச மிளகாய், சாம்பார் வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, 1 ஸ்பூன் ஆயில், பைண்டிங்காக உளுந்து. ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த சம்மந்தி ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாரும் பச்சை மிளகாய் போட்டு தான் பார்த்துருப்பீங்க துவையல்ல. நான் காஞ்ச மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாய் போடுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பூண்டு தேவையான அளவு. அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ. ஐயோ ரெடி ஏறுது, பேத்தி வந்துட்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா துவையல் ரெடி ஆக போகுது. மைல்டா பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கியாச்சு, முடிஞ்சுதா? செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல. இதுல போரு தேங்காய். இதெல்லாம் தேங்காயெல்லாம் பச்சையாவே போட்டுக்கலாம். தேங்காய் பச்சையா போட்டுக்கணும், மாங்காய் பச்சையா போட்டுக்கணும். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். துவையல் அப்படியே ரைஸ்ல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, நெய்யை விட்டு செம்ம வேற லெவல்ல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் பச்சையா போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நிச்சயமா எனக்கு கமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா வதக்கந்து சாம்பார் வெங்காயம், காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பார்த்துட்டு இது அரைச்சு அவ்வளவுதான். அரைச்சா முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான் துவையல். நீங்க வேணும்னா கல் உப்பு போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கு தேவையானதுக்கு தேவையான கல்லுப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது. பிஸியா இருந்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டு பார்த்துட்டு நிச்சயமா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? அப்படியே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல உப்பு இல்லை. அவ்வளவு உப்பு ஏன் போடுறேன்னு சொன்னீங்க? உப்பே இல்லை. உப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் இதுல ஏத்துறியாடா? மாங்காய்